மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண சொல்லும் வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கும். ஸோ வெயிலும் மழையும் கலந்து இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டுருக்கு. ஒரு வைரஸ் ஒரு புதுவிதமான வைரஸ் மக்களுக்குள்ளே உலாவும் அப்படின்னாங்க. ஸோ மீண்டும் கொரோனா வேகம் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய நிலவரங்கள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உலக அளவில் அந்த மழை சரிகிற இதெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ நிறைய ஊர்களில் அதர் கண்ட்ரியில் மழையெல்லாம் சரிகிற வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்காக. ஸோ 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நேயர்களும் கொரோனா குறிக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷனுக்காக எல்லாம் அவரோட வெயிட்டிங். ஸோ ராசி பலனுக்காக ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் கடகராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய செலவுகள் விரயங்கள் வருது. பிள்ளைகளால் சில செலவுகள், வீட்டினால் சில கணவன் மனைவிகளில் சில ஒற்றுமைகள் இருக்காது, சில வேறுபாடுகள் வரும், சில குழப்பங்கள் ஏற்படும். எனக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் சில காரணங்களால் தடைகள் ஏற்பட்டு வழிகள் நடக்காமல் போகும். வேறு வழி பண்ணலாம், புது வழி எடுக்கலான்னா அந்த வழி தடகாயும். ஒரு மாதத்துக்கு என்ன காரியத்தையும் பண்ணாதீங்க. சில ஸ்கூல் வழிகள், பிள்ளைகள் படிப்பு வழிகள், சில காரணத்துக்கோசம் போவாங்க. நல்ல வழி இருக்கோ, இன்றைக்கி தரேன்னுவாங்க, நாளைக்கு தரமாட்டேன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் வரவுகள் வர வேண்டியது பணங்கள் கையில் வராது. வந்த பணங்கள் இருக்கிறது செலவாயிடும். அதுக்கான கடனோ இல்லை சில வழியோ வாங்க வேண்டிய நன்மைகள் ஏற்படும். சில குழப்பங்கள் மேலும் கீழுமா இருக்க மாதிரியே தான் இருக்கும். காரியங்கள் தடையாயிடும். அதாவது விசா பண்ணணும், வேறு ஊருக்கு போகணும், திருமணங்கள் வழி வர மாதிரி இருக்கும், தடைகள் நின்றுடும். புது இடங்கள் கிடைக்காது, வளர்ச்சிகள் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்கு போனாலும் எங்கேயும் நடக்கலையே அப்படின்ற ஒரு கவனம் இது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு காரணத்தையும் சரியாக செய்ய முடியாது. ஏன்னா 12 விரையாதிபதியாக குரு உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு சனியோட பாக்கியாதிபதி இருந்தும் பலன் இல்லாமல் ஆயிடுது. அது இல்லாமல் அஷ்டமத்தில் ராகு மாயை போல தன்மையை கொடுத்து அந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படும். கொஞ்சம் பொறுமை வேணும். இருந்தாலும் முருகர் வழிபாடு பண்ண நல்லது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் பெருமாளுக்கு போயிட்டு வந்தால் வழிகள் வரும். ஒரு மாத காலத்தை கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு நினச்சின்னு போயிடுங்க. புதுசாக வேணாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இடம் வாங்கி விற்கலான்றது லேட்டாகவும் பணம் வராது. அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். பேச்சோ வார்த்தைகளோ கோவப்பட்டால் அதில் எந்த ஒரு பலனும் வராது. இன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போக்குவரத்துக்கான வழி வரும். ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருங்க. வக்ரமான நிலைமைகள் ஏற்படுது. ராகுவோட பார்வைகள் இருக்கிறதுனால வலுவான வழிகள் கிடைக்காம இருக்கும். அதனால் ராகுவோட செயல் அதிகமாகும். அதனால் பொறுமை வேணும். குருவோட பார்வை குறைஞ்சி ராகுவோட செயல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை இருந்தேன்னா எல்லா வழியிலையும் வந்துடும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இடுப்பு கால் வலி, தூக்க தாசியாக இருக்கும், அசதிகள் இருக்கும். ஹெல்த்தில் சில விட்டமின்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு வரும். அதை இப்போயே செக் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணிட்டா உடல் நல்லாயிடும். மற்றபடி எந்த ஒரு பயம் வேணால். 2வது நான் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்ணோம், குலதெய்வத்தை வேணுங்க. ஒரு மாதம் காரியங்கள் பலன் இல்லாமல் தான் போகும்.